அவர் வரவையும் இந்த விஜய நாட்டை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த மகன் ஒரே மகன் ஒப்பந்த மகன் ரவிச்சந்திரன் அயல்நாடு சென்று இந்த திருமணத்தில் ஈடுபட்டிருக்கிறது. என் மகனை எதிர்பார்க்க வேண்டும். ரவிச்சந்திரனை
மகனை வாழ வேண்ட மகனே அப்படி உன்னை பார்க்க வேண்டும் என்று அவளோடு காத்துக் கொள்றது உன்னை காத்து விட்டது மகனே உன்னை காத்துட்டோ காலம் விட்டது மகனே அப்படியே பட்டப்பட கொண்டு விடலாம் மகனே ராஜா ராஜா நம்முடைய நாட்டில் உள்ள குடிமக்கள் வந்து நாட்டில் உள்ள பயிரெல்லாம் அழித்து விட்டதா இந்த சந்தோஷத்துல புதுகுலமா இருக்கும் அவர்கள் ஆடியது பரதநாட்டியம் நீ ஆடியது பரதநாட்டியம் ஏன்டா என்ன பண்றது அறிவற்றவனே வந்தார்களே ஏன் வாயசி ஐயா அவர்கள் இப்போ வந்தார்களே அது ஒண்ணுக்கு மீண்டும் வர போறது ரெண்டுக்கு ஆடுங்க சிலுங்க வாழ்க 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 வளமுடன் அடி ஓட ஏய் சப்பா அடி ஓட்ட சுத்தி யார் பார்த்தாங்க உம்முடி புடுவா யாரா அது சும்மா உட்கார சிக்கன் கலப்பா வைங்க நல்ல பத்த கிடைக்கும் டபுள் தாத்தான்றியா இப்போ உள்ள பசங்க கரண்ட் மாதிரி பட்டு வரும் லைட் பவரா எரியும் போட்டு நின்னுறோம் அந்த தாத்தா அப்படி கிடையாது பழைய காலத்து லோடு இன்ஜின் மாதிரி ஆயில் வாங்கி ஊத்தி விட்டா போதும் பவர் யார் யார் பட்டு வச்சிரும்
இதற்கு தேவையான சம்பளத்தை கொடுத்திருக்கேன். அம்மா, கொடுத்துரு. ராஜா பூஹா. இந்நாட்டு குடிமக்களை நாங்கெல்லாம்
நாங்க விட்ட பயிரெல்லாம் காட்டுல இருக்கிற மிருகம் வந்து வேட்டையாயிடுச்சுங்க. அதனால் எங்களால இந்நாட்டு வரி பணம் கட்ட முடியாது. நாங்கெல்லாம் நாட்டை விட்டே போறோம் ஐயா. கட்டவே வேணாம். அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த வேட்டைக்கு நீங்க வரி பணம் கட்ட வேண்டியதே இல்லை. கட்டவே வேணாம். அப்படி இருந்தாலும் காட்டுல இருக்கிற மிருகம் யார் வேட்டையாடுவது? இதை என் மகன் அனுப்புங்க. நான் சட்டு வருகிறேன். அப்படியா? கூட நான் கூட போறேன். சீக்கிரம் வேகத்துல வேட்டை விட்டு சீக்கிரமா காட்டுக்கு வந்தாச்சு. மிருகங்களாம் வேட்டையாட வேண்டும். வேட்டையாடி விட்டு இலை போடலாம். பிடித்து வேட்டையாடலாம் போங்க. மிருகங்களை வேட்டையாடி எனக்கு பசி அதிகமாக விட்டது. புறப்பட போகலாம். வேட்டையாடி விட்டோம். எனக்கும் பசி அதிகமாக விட்டது. எனக்கு கூட பசி அதிகமா உனக்கு இருக்கு. பசி ஆயிடுச்சா? உடனெல்லாம் அசையா இருக்கு. அதான் இருக்கு பாரு மாமரம். ஆமாங்க. அந்த மாமரத்துல ஒரே ஒரு மாங்கல் இருக்கிறது. அதான் தெரியலையா மாமரம்? அந்த மாமரத்துல ஒரே ஒரு மாங்கனி இருக்கிறது. அதுவும் பொன்னிறமா இருக்குது. ஆமா, அதை புசிக்க வேண்டும். அதை அறுத்து சாப்பிடலாம். சந்தமதம் குருதி விந்தம் குளிர்ந்தம் சிங்களம் தெங்கரம் சிந்து சொல்வீர்கள் பொங்கலம் கொந்தலம் குடகு காஷ்மீரம் வங்காரம் காந்தாரம் பாரிஜார காலம் செப்பரி ஆந்திரம் திராவிட விராடம் வந்தப்பறை கூத்திர முதற்பு விராடம் ஏதில்லா கர்நாடகை போஜனை முதலியன போது 55 அரசு தேசங்களும் வந்ததில் சமூகம் கண்டிடப்படையும் தியாக நாகரீக போகிறவர்கள் இந்த தாரிகாவலத்திலே சச்சிதானந்த முனிவர் கைப்பற்றி அனுதினமும் ஆண்டவனை தொழுது வருகிறேன். என்னுடன் வர வேண்டிய சீடனை
ஐயோ டேய் என்னங்க பூஜைக்கு கொண்டு வந்த மலரை இப்படி வீசி எறிவது எங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கா உங்களுக்கு என்ன இருந்தது உங்களுக்கு குழந்தையா குட்டியா நீங்க மட்டும் பூஜை செய்யறேன்னு 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் கண் வைத்தே பார்க்குறீங்க நீங்களே போய் அமர்ந்து விட்டால் உங்க உடம்பெல்லாம் புத்தம் மாறிடுது நான் என்ன செய்வேன் உங்களுக்கு எந்த நேரத்தில் எது வந்து போட்டு எங்க பார்த்துட்டு நான் எனக்கோ பொண்டாட்டி புள்ள ஐயா இருக்கிறாங்க எத்தனை பொண்டாட்டி எத்தனை புள்ள 3 பொண்டாட்டி உனக்கா சரி இனிமேல் முதல் கொண்டு நான் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன் நான் போறேன் என்ன செய்ய போறேன் நான் போறேன் டேய் எல்லாமே தெரியும் உனக்கு என்ன முட்டை துன்றா 3 ஆசையும் வெறுத்தவன் துறந்தவன் நீயா ஆமா. என்னடா ஆசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை நீ முட்டை தொன்ற முனிவர் 3 ஆசையும் வெறுத்தவன் 3 ஆசை வெத்துவர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னவோ சொல்லுவியா ஏன்னு சொல்றேன் ஐயா நான் குடுக்கணும் கடைக்கு ஓடணுங்க 6 முட்டை வாங்கினேன் அதுல ஒரு முட்டை 2 முட்டை உடஞ்சு போச்சு சரி 2 முட்டை சமைச்சேன் 2 முட்டை சாப்பிட்டேன் மீதி 8 முட்டை சொல்லுங்க எத்தனை வாங்கின 6 முட்டை 2 முட்டை உடைந்தது 2 முட்டையை சமைச்ச 2 முட்டையை சாப்பிட்ட 6 முட்டையும் தீர்ந்து போச்சுப்பா கடைகளை புளியூர் எப்படியா மீதி 4 முட்டை இருக்கும் 2 முட்டை உடஞ்சது 2 முட்டை சமைச்சேன் 2 முட்டை சாப்பிட்டேன் மீதி எத்தனை முட்டை இருக்கும் அறிவட்டவன சொல்றத தெளிவா சொன்னாதானடா புரியும் எங்க கௌரியத்துக்கு 2 முட்டைன்னா 6 முட்டையும் சொல்லக்கூடாது ஐயா. உடைஞ்ச முட்டையை சமைச்ச முட்டையை சாப்பிட்டேன்னு சொன்னாதான் 2 தான் உடைஞ்சது 4 இருக்குதுன்னு சொல்லுவான் அறிவட்டவனே 2 சாப்பிட்டேன் 2 உடஞ்சு போச்சு 2 சமைச்சேன்னா என்ன இப்படி எல்லாம் அவதூறா பேசிக் கொண்டிருந்தால் எனக்கு சினம் பிறக்கக்கூடிய சாபத்தை சம்பவ மகாதேவா பூமையாக புகழ் அதுக்கு மேல வாய் பாபா ஊமையாக அரை ஊமையா போட்டான் பாயவன் சரி ஏதோ பரிதாபப்படுறேன் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றிய எத்தனை பொண்டாட்டி சொன்ன பேரு சரி சரி ஊமையில ஒழுங்கா பேர் சொல்ல தெரியல சரி சரி எதுனா கட்டும் என்ன பண்ணுங்க அந்த பொண்டாட்டிங்கெல்லாம் முதல் பொண்டாட்டி என்ன பண்றா நாடக மண்டலத்துல ஆட்டம் ஆடுதா 2வது பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறா 3வது பொண்டாட்டி இதெல்லாம் நல்ல வேலை இதெல்லாம் கட்டிட்டு இந்த செய்யடா ஊர் மாதிரி ஊருக்கு போய்க்கலாம் பசங்க எத்தனை 6 பசங்களா பெண் எத்தனை ஆண் எத்தனை 3 பெண் நானு 3 ஆணு அது 3 இவங்களுக்கு எப்படா சாப்பாடு போடுற எப்பா இவங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போடுற ஆட்டாடிதான் பரிதாபமா இருக்கு கால் வீடா அதை ஊம்பாது அதுக்கு ஆள் வேற தெரியும் செய்வாங்க தேவரடியாரே பம்பா போச்சு சம்பவ மகாதேவா குணம் பெற வேண்டும் கூட பண்ற வேலைதான் பூஜைக்கு நேரமாவது ஐயா பூஜை மன்னித்து விடுங்க தவறாக பேசினா மன்னி கொண்டு வா
அகண்ட பரிபூரணா சச்சிதானந்தா நிர்மல ஸ்வரூபா உங்கள் அடியார்களை தடுத்தால் கொள்ளும் சுகானந்த வாரியே ஜோதியே சுடரே கங்காதரா தீனதயாளா உன்னைய கோரி கடும் தவம் இருந்த இந்த சச்சிதானந்த முனிவருக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை காட்சி கொடுத்தாய். எனக்கு எப்போதும் பசி எடுக்க கூடாது என்று உரைத்ததால் அப்படியே வரம் தந்தேன். அது தெரியும், மாமரத்திலே பழுக்கக்கூடிய கனியை புசித்தால் 12 ஆண்டுக்கு உனக்கு பசி எடுக்காது என்று உரைத்தார். 12 ஆண்டு காலமாக தவத்தில் இருந்தேன். இன்று கண் விழித்திருக்கிறேன். அந்த மாங்கனியை புசிக்க வேண்டும், அதற்கு எனக்கு அருள் கிடைக்க வேண்டும். ஆண்டவா நீரோடையில் சென்று நான் நீராடி விட்டு வருகிறேன். மாங்கனியை எவரும் பறிக்காமல் சர்வ ஜாக்கிரதையாக காவல் இருக்க வேண்டும். நீங்க தைரியமாக சென்று வாருங்கள். அந்த மாங்கனி நான் பார்த்து சம்பவம்